தாமரை பூவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் காட்டினாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது பிங்க் கலரில் இருக்குது பாருங்க. எவ்வளோ அழகாக பூ மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாண்டா, அழகாக இருக்குதுடா பூ, சூப்பர். கன்னியாகுமரிக்காரங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்களா இருக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா சரிவாக இருக்குது, அப்படியே ஏற ஏற நாக்கு தள்ளுது. பார்த்தீங்க, கரிமுண்டா, கரிமுண்டல் எல்லாமே வந்து லவங்க மரம் தான். ஒரு மரம் ஒன்றுன்னு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த மரத்தை பாருங்க, அது எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. இனிமேல் நான் லவங்க மரம் வாங்க மாட்டேன். மேலே போனால் இப்படியே தான் இருக்குது. அப்படியே திருச்செந்தூரில் இருந்து நாங்கள் வந்து கன்னியாகுமரி தாங்க போயிருந்தோம். கன்னியாகுமரிக்கு எதுக்காக போனோன்னாக்கா, அங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்குலாம் எதுக்கும் போகலிங்க. அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் அவங்க வீட்டுக்கு போகலான்ட்டு போனோம். அவங்க கன்னியாகுமரியில் கூட முழுசாக கன்னியாகுமரியில் இல்லை, ஏதோ கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் இடப்பட்ட இடத்துல இருக்காங்க. அங்கே தான் நாங்கள் போகலான்ட்டு போனோம். நாங்கள் அங்கே போகிற வழி ஃபுல்லாகவே வந்து விண்டு மில் தாங்க இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் இவ்வளோ பக்கத்தில் வந்து விண்டு மில் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே லாரியில் வந்து ஒவ்வொரு ரெக்கை போகும் இல்லைங்களா, அதைத்தான் நான் பார்த்துருக்குறேன் இத்தனை நாளாக. ஆனால் இன்றைக்கி தான் வந்து வீட்டுக்கு ஒவ்வொன்று போட்டிருப்பாங்க போலக்குதுங்க. அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ இதாக இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. வீட்டுக்கு ஒரு கிணறு வெட்டுங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு விண்டு மில் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு காற்றும் அடிக்குதுங்க அங்கே, அப்படியே விடாமல் நல்ல காற்று. அந்த கடற்கரையோட காற்று அவ்வளோ காற்று அடிக்குது. அதனால தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு அது பார்க்குறதுக்கு. ஒரு இடத்துல நிறுத்தி கூட பார்த்துட்டு வந்தேன் நான். சத்தியமாலுங்க, உண்மையாலுமே எங்கள் வீட்டுக்காரர் வந்து பாவம் தாங்க. எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போகணுன்னாக்கா சிரமப்பட்டுருவார். ஏன் போகிற இடத்துல திடீர்னு என்னமே எங்கே நிறுத்துங்க, அங்கே பாருங்கள் செடி சூப்பராக இருக்குது அப்படிமே, ஏங்க இங்கே பாருங்கள் அது இருக்குது நல்லா இருக்குது அப்படிமே. இந்த மாதிரி திடீர்னு பயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லுவேன். அப்படித்தாங்க இந்த குளத்தை பார்த்துட்டு சொன்னேன், ஏங்க இந்த பாருங்கள் ஒரு குளம் ஃபுல்லாக வெறும் தாமரை பூவாக இருக்குது, நிறுத்துங்கன்னு கத்தவும் பாவம் அந்த டிரைவர் தம்பி பயந்து போய் நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் அங்கே இறங்கி போனோம். நாங்கள் போனால் உண்மையாலுமே குளம் ஃபுல்லாக தாமரையாக இருக்குதுங்க. முன்னாடி செடுக்கிற தாமரை பூ எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க போலகுது, சேல்ஸுக்கு கொடுப்பாங்க போலகுதுங்க, பறிச்சிட்டாங்க. அங்கே எதுவுமே இல்லை. அதனால் வெறுமனே மொக்கும் அந்த இலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, நான் போய் கொஞ்சம் ஏதாவது கிழங்கு கிடைக்குமான்னு பார்க்குறேங்க்கா அப்படின்ட்டு அந்த தம்பி போய் செடி அந்த கிழங்கை பறிக்கிறதுக்கு போனேன். அப்படி வேணாண்டா, நான் வந்து இங்கேருந்து கொண்டுட்டு போகிறதுக்கு 2 நாள் ஆயிரும், அதனால் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் கிழங்குலாம் பறிக்காத, ஏதாவது ஒரு 2 பூ இருந்தால் வேணால் பறிச்சிட்டு வந்து கொடுன்னு சொல்லி சொன்னேன். சரி, நான் அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே தளவுக்கு போனேன். அப்படி நானும் பின்னாடியே போயிட்டேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காராக பயங்கரமாக திட்டுறாரு, ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு போயிட்டா, ஏறிட்டு ரோடு அந்த தளவுக்கே போயிட்டா அப்படின்னு. இருந்தாலும் இவ்வளோ குளத்தில் வந்து இவ்வளோ தாமரை பார்க்குறதுங்கிறது ஆச்சரியம் தானுங்களா. நம்ம ஊரில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? எங்கள் ஊரில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு தான் போனேன். பாருங்களேன், தாமரை பூ எவ்வளோ பெருசு இருக்குதுங்கிறீங்க, ஒரு பூ ஒன்று அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே 2 பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் இருக்கிற அந்த தாமரை காம்பெல்லாம் அப்படியே ஆஞ்சி எடுத்து கரையோரத்தில் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள கேட்டிருந்தாவே வந்து கிழங்குங்கெல்லாம் பறித்து கொடுத்துருப்பாங்க. நான் தான் வேண்டாம், 2 நாள் ஆயிரும், ஏன் அதை வேஸ்ட்டு பண்ணணும், நம்ம தொட்டி ரெடி பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் வேணான்ட்டேன். அப்படியே அந்த மலை ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலைங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலை கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலைக்கிட்ட தான் போகிறோம் நாங்கள். அந்த மாதிரி பெருசாக மலை, அதுக்கு கீழே அப்படியே குளம், அதில் வெறும் தாமரை. எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா? பாரதி ராஜா சார் படத்தில் வர மாதிரியே இருக்குல்ல? எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே போனோம். அதுக்குள்ளே தம்பி வந்து பூ பறிச்சுட்டு வந்துட்டான். யாரும் இல்லை? அங்கே யாரும் இல்லை? போன வேகத்துக்கு 2 பூ மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாண்டா, அழகா இருக்குதுடா பூ, சூப்பர். அங்கேயே நின்று 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. காற்று பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி எப்படி காற்று அடிக்குதுன்னு, அவ்வளோ காற்று அடிச்சிச்சிங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் தாங்க நான் போயிருப்போம் காரில்.
போனோடனே ஒரு வீட்டு வாசலில் ஒரு பூச்செடியை பார்த்தேன். எங்கே அந்த பூச்செடி ரொம்ப அழகாக இருக்குதுங்க, நிறுத்துங்கன்னு சொல்லி சொன்னேன். இது நான் சின்ன வயசில் பார்த்தேங்க அந்த பூச்செடியை. அதனால் இன்றைக்கி தான் அந்த பூச்செடியை பார்த்துருக்குறேன். தயவு செஞ்சு மறுபடியும் என்றைக்கு பார்க்குறோன்னு எனக்கு தெரியல, வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லுவோம். பாவம் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் காரை வளைச்சிட்டு வந்தோம் அந்த வீட்டுக்கு. இதெல்லாம் விதை போட்டு வரதா இல்லை எப்படிங்கண்ணா? கம்பு வச்சு வரதா? சரி சரி. இங்கே கிடைக்குதுங்களா அண்ணா அதுக்கு நர்சரியில் எங்கேயாவது? உங்களை யூடியூப்லாம் போடுறோம் நாங்க. நம்மளுதே கட்டுறதுதான் கேள்வி உள்ளார அண்ணன் கேள்வி சும்மா ஒரு காம்பு ஒன்று கிள்ளி கொடுங்க. கன்னியாகுமரிக்காரங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்களா இருக்கிறீங்க. ஐயோ போதும் ரொம்ப 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 நன்றிங்க. உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க. சரி போலாம்ப்பா. நானே இதை பார்த்ததும் நான் ஒரு பூ பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அந்த பூ தான் இருக்குது. சரி அப்போ பார்த்தது பிடிச்சிட்டு போயிடலான்ட்டு விடாந்தோம். ஆனால் அது வேற இது. அதுதான். சரி 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 அழகா இருக்கு. ரொம்ப நன்றிங்கண்ணா. அவ்வளோதாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து காலைல ஒரு 11 மணிக்கெலாம் போயிட்டோம். அவங்க வீட்டில் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களுடைய எஸ்டேட்டுக்கு தான் போனோம். அது வந்து மிளகும் லவங்கமும் இருக்குது அவங்கள எஸ்டேட்டில். அது எப்படி போனோங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த டேம் பேர் என்ன சொன்னீங்க? என்ன பேர்? பெருஞ்சாணி. அவங்க எஸ்டேட் வந்து அந்த டேமுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அது இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டினாப்லேயே இருக்குது. இங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து நம்ம பார்த்தோமா, அங்கே ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த எஸ்டேட்டில் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம பார்த்தோமாக்க அந்த டேமு தெரியுது. அதுக்கப்புறமேட்டு மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே தெரியுது. நான் அவங்க வீட்டில் இருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்களேன். ஆனால் அங்கே போகிற வழி ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. நல்லா ரப்பர் தோப்பு, ஃபுல்லாகவே ரப்பர் மரம் தாங்க இருக்குது. எல்லார் எஸ்டேட்லேயும் ரப்பர் மரம் தான் வச்சுருக்காங்க. அதை தாண்டி தான் நம்ம போகணும் அவங்க எஸ்டேட்டுக்கு. வெறும் ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்துச்சு. எனக்கு அங்கே போனோடனே அவங்க வீட்டை எடுக்கணுங்கிற ஞாபகமே இல்லை வீடியோ எடுக்கிறது. அவங்க வீட்டு மொட்டை மாடிலேருந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணி போகுது இல்லைங்களா, அதுதான் டேமு. அங்கே தான் தண்ணி இருக்குது. ஒரு இது மாதிரி போகுது, அப்படியே ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. அங்கேருந்து பார்த்தா பாருங்கள், அதெல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அந்த சைடு இருக்கிறது எல்லாமே. மொட்டை மாடியில் போய் நாங்கள் நின்று பார்த்தேன் நான். அப்போ தான் வீடியோ எடுத்தேன் நான். வீடியோ எடுக்கணுங்கிற ஞாபகமே எனக்கு வரல. எனக்கு அங்கே போனோடனே அங்கே இருக்கிற அந்த அந்த இதெல்லாம் பார்க்குறது தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சே தவிர எனக்கு நாம் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே மறந்து போயிடுச்சிங்க. அப்புறம் அங்கே நின்று அப்புறம் அவங்களையும் ஞாபகப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. இந்த மலை எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை. இவங்க எஸ்டேட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம மிளகு செடி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் லவங்க பூச்சி மரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருஷம் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து லவங்கப்பூ வந்து அறுவடை பண்ணுவாங்க. அது வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் லவங்கப்பூ வந்து அறுவடை பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்லாம் 100 பேருக்கு மேலே வந்து இங்கே வேலை செய்வாங்க. எல்லாம் பறிச்சுட்டு வந்து எல்லாம் வெயிட் போட்டு அதை காய வச்சு எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாமே நமக்கு ஒரு புது அனுபவம் தானேங்க. கரண்ட்டுக்கு வந்து சோலார் போட்டு வச்சுருக்காங்க. மாடியில் வந்து சோலார் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் தான் கரண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல இல்லைங்களா, எல்லா வசதியுமே அங்கே இருக்குதுங்க. அதே போல் தண்ணியும் வந்து அந்த அந்த இதுலேருந்து தண்ணியும் வந்துடுது. அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க. தண்ணிக்கும் இவங்களுக்கு பஞ்சமே இல்லை. 2-3 இடத்துல பெரிய பெரிய தொட்டி கட்டி வச்சு அதில் தான் வந்து தண்ணி வந்து எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கீழே இறங்கி வந்தோமாக்க அந்த லவங்கப்பூவோடைய மரத்தோடைய இலைகள் எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது. அந்த இலைகள்லாம் கூட எல்லாம் அப்படியே வந்து பறித்து எடுத்து சுத்தப்படுத்தி அதையுமே மூட்டை கட்டி அமுச்சிருவாங்களாம். இந்த நம்ம கறி மசாலா தயாரிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க லவங்கப்பூவோட இலைகளை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று கூட வேஸ்ட் ஆகாதுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. வாங்க இப்போ வந்து மிளகு செடி எல்லாத்தையும் போய் பார்த்துடலாம். பாருங்களேன், ஒவ்வொரு மிளகு செடி எவ்வளோ பெருசுக்குதுன்னு. நான் துக்குன்னு செடி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேறு. எவ்வளோ மிளகு செடி பார்த்தீங்களா. மிளகு எஸ்டேட்டுக்கே வந்திருக்குறேன். மேலே வரைக்கும் காய்டா தெரியுதுடா. காய் கொத்து கொத்தாக கச்சிக்கிறது. சூப்பராக பாருங்க.
நிறைய காய்க்குது. இது மாதிரி எல்லா மரத்துலேயுமே மிளகு கொடி ஏற்றி விட்டுருக்காங்க. இவருங்க இங்கே சூப்பராக இருக்குல்ல. இங்கிருந்து தாங்க மேற்கு தொடர்ச்சி மலை ஏறுது, பக்கமாக இருக்குது. கிராம்பு இன்னும் மேலே போய் காட்டுறேன். பெரிய பெரிய மரமே இருக்குது, கிராம்பு மரம். ஆனால் எஸ்டேட்னு நான் என்ன நினச்சிட்டேன், நம்ம ஏற்காடு ஊட்டி மாதிரி அப்படியே குறுக்குன்னு அப்படியே எஸ்டேட் இருக்கும்னு நான் நினச்சிட்டேங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா சரிவாக இருக்குது. அப்படியே ஏற ஏற நாக்கு தள்ளுது பார்த்தீங்களா. ஆனால் ஆசையில் வந்துட்டேன், பார்த்தே தீரணுன்னு. இப்படி தாங்க இருக்குது எஸ்டேட்டு. இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, நான் காட்டுற வீடியோவையே பார்த்துக்குங்க, நேரில் வந்துடாதீங்க. பாருங்கள் லவங்க மரம் எப்படி இருக்குது, மிளகு செடி எப்படி இருக்குதுன்னு காட்டிடுறேன். ஓகே, மிளகு எல்லாமே இந்த மாதிரி மரத்தில் தான் ஏற்றி விடுறாங்க, சரிங்களா. பாருங்கள் ஏகப்பட்ட மிளகு வெறும் இதில் தான் ஏற்றி விட்றாங்க, இந்த மாதிரி கொடியில் தான் ஏற்றி விட்ற ஒரு மரத்தில். எனக்கு ஒரு குச்சிடுறா, நான் ஊனி நடக்கிறதுக்கு. அது ஊன்னா உளுந்து போயிருண்டா. ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த தெம்பிலே வந்து இந்த மரத்தில் தான் ஏற்றி விட்றாங்க. நம்ம பாக்கு மரத்தில் ஏற்றி விடுவோம், இவங்க ஏதோ வேறு ஏதோ ஒரு மரத்தில் ஏற்றி விட்றாங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு பாக்கு வராதுன்னு வேறு மரத்தில் ஏற்றி விட்றாங்க. போடா லவங்க மரத்தை பார்த்துட்டு வந்துடலாம். நான் கூட லவங்கம் வேறு மாதிரி இருக்குன்னு. இது பாருங்க லவங்க பூ பூத்துருக்குது, பார்க்கலாம். இதெல்லாம் தான் லவங்க மரங்க. நான் கூட எங்கே லவங்க மரம் வாங்கி வச்சாலும் வரும்னு நினச்சிட்டேன். அப்படிலாம் இல்லையா, இந்த கடல் காற்று வந்து படணுமா, அப்போ தான் அது வந்து இதுதான்ப்பா லவங்க மரம். இதில் வந்து கீழே விழுற இலை குற அந்த பட்டலவங்க வாசம் அப்படி கம்மன்னு அடிக்குது. அந்த கடல் காற்று பட்டாதான் அது இனச்சேர்க்கையே நடக்குமா. அதனால் கடல் காற்று படாத இடத்துல வச்சிங்கன்னா அது இனச்சேர்க்கையே நடக்காதுங்கிறாங்க. நான் 10 வாட்டி மரத்தை வாங்கி வச்சாலும் அது நடக்காது. ஆனால் அது என்ன இது லவங்கம் மிளகு செடி இல்லை, அதெல்லாம் வேற மாதிரி இருக்குது இலை, இது வேற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு கரிமுண்டன்னு சொல்லுவாங்க. கரிமுண்டல் கேரளா. இது பாரு நல்லா இருக்குது, கரிமுண்டல். நிறைய இது கொடி தானே, பாருங்களேன். இதை பிடிச்சிக்கிற விட்றாத ஒன்றுமே நினைக்கிறேன். நிறைய கொடி வச்சுக்குது இல்லைடா, நிறைய பூ காய். சரிடா போ. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய மூலிகை இருக்குதுங்க, நிறைய மூலிகை. இது வந்து இலை வந்து குட்டையா இருக்கு, தாரும் கட்டையா தான் இருக்கு. அது வந்து தாரு நீளமா இருக்கு. அதுதான் எங்க வீட்ல இருக்குது. பன்னியூரா? பன்னியூர். எப்படா இதுதான் நம்ம ஏற்காட்டு பக்கம் வர்றது, இந்த பன்னியூர் தான். எப்படி எத்தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கரிமுண்டாவை தான் கடத்திட்டு போகணும். எப்படி இந்த கரிமுண்டா தான் நம்மக்கிட்ட இல்லை, கரெக்டாடா. நம்ம சப்ஸ்கிரைபருங்க என்ன சொல்லுவாங்க, எங்கே போனாலும் இந்த திருட்டு புத்தி உங்களுக்கு போகாதாமா அப்படின்னு கேட்பாங்க. எப்படா எங்கே போனாலும் செடி திருடியே தீருவீங்களா நீங்கம்மாங்க. அப்பா நம்ம புங்க மரம், நம்ம வீட்டில் எந்த மரத்தை வேணாலும் வளர்த்தி அதில் இந்த மாதிரி கொடி ஏற்றி விட்றாங்க பாருங்களேன். எரியுது காய் சாப்பிட்டாரு அத்தான். அது காணாம கீழே இல்லாம முளைச்சிக்குதுடா. அவங்க 2 பேரும் ஃப்ரீயாக ஏறுறாங்கடா, நம்மளால ஏற முடியாடா, மூச்சு வாங்குது. இது எல்லாமே லவங்க மரம். ஆனால் ஜில்லுன்னுக்குது, காற்றே வந்து அப்படியே வாசமாகுதுடா. மேலே இருக்கிறது எல்லாமே லவங்க மரம். வாங்க லவங்க தோப்புக்கு போயிடலாம். மொத்தம் சூப்பராக இருக்குதுங்க. இங்கே மேலே மட்டும் நம்ம எப்படி ஏற்காட்டில் ஸ்டெப்பாக நம்ம வச்சுருப்போமோ அப்படி தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. இது ஆனால் ஸ்டெப்பாக எல்லாமே வந்து லவங்க மரம் தான். ஒரு மரம் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த மரத்தை பாருங்க, இந்த சைஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒரு நம்ம மாமரத்தை விட சின்ன சைஸாக தான் இருக்குது, மீடியமான சைஸ் தான். ஆனால் அப்படியே அந்த மலை மேலே இருக்கிறதுனால அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. அந்த கொழுந்தே வந்து பார்க்கும்போது ஆசையாக இருக்குது.
கீழே கிடக்கிற அந்த இலை கூட எடுத்து மோந்து பார்த்தோமா, அந்த நம்ம பிரியாணிக்கு இலை போடுவோம் இல்லைங்களா, அந்த வாசம் அடிக்குது அந்த இலைய. ஆனால் நான் தான் வந்து வீட்டில் நம்ம ஊர்லாம் வராது. இனிமேல் அந்த முயற்சி நம்ம செய்ய வேண்டாம், ஏன்னா கைவிட்டுறலாம். ஆமாம், அது எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. இனிமேல் நான் லவங்க மரம் வாங்க மாட்டேன், பிரியாணி இலையும் வாங்க மாட்டேன். சரியா? சூப்பராக இருக்குது. இங்கே வாசமே வந்து அந்த வாசம், மூலிகை வாசம், நம்ம லவங்கப்பூ வாசம் அப்படி கம்மன்னு அடிக்குது. நாம் வந்த நேரம் பூ பூக்கிற சீசனாக இல்லை. நான் பூ பூக்கிறத பார்க்கணுன்னு தான் ஆசையாக வந்தேன். அப்படியே பூ கொத்தா பூத்துருக்குது. அதை அப்படியே பறிச்சுட்டு போய் காய வச்சா கருப்பு கலரில் ஆயிடுது. அந்த லவங்கப்பூ எப்படி இருக்குதோ அப்படி தான் பூ பூத்துருக்குது. சரிங்களா? இன்னொரு நாளைக்கு நம்ம பூ பூத்துருக்கும் போது வரலாம். அப்போ இந்த மரத்தில் சிகப்பு கலர்லாம் பூத்துருக்கிறது எப்படி இருக்கும்? பிங்க் கலரில் பூத்துருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது, ஒயிட்டும் பிங்க்கும். பூ பூக்கிற சீசனில் வந்து ஒட்டுரு பார்க்கலாம். ஓகே, எங்கேயுமே வெயிலே உள்ளே வரலைங்க. நான் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு உள்ளே இருக்கிறேன், ஆனால் வெயிலே இல்லை பாருங்க, ஜில்லும் இருக்குது அப்படியே. ஆனால் நம்ம இங்கெல்லாம் படுக்க முடியாது, உட்கார முடியாது. கீழே ஏதோ வந்து குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும், அதனால் நம்ம உட்காந்தா உனி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் அதெல்லாம் உட்கார முடியாது. அங்கே வெயில் இருக்கு, அங்கே ஆமாம், நாயில் இருக்கிறதா அங்கே வெயில், அங்கே வெயில் அடிக்குது. அதெல்லாம் தான் மேற்கு தொடர்ச்சி மலை. அப்படியே இந்த இந்த ஃபாரஸ்ட்லேருந்து தொடங்குது அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை. அவ்வளோதானா? மேலே போனால் இப்படியே தான் இருக்குது அப்படியே உள்ளே. அதுதான் எப்படி வந்து, ஆனால் நம்ம ஒரு சின்ன பொருள் தான், அது ஈஸியாக கிடைக்கிது, சமையலில் போட்டுறோம். ஆனால் அந்த பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இவங்களாம் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நினச்சி பாருங்கள். மேலே ஏறி வர்றது எனக்கு நாக்கு தள்ளிருச்சு. இது டெய்லி 2 ட்ரிப் மேலே வந்து இதெல்லாம் காய்ச்சதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி பறித்து அதை ஆட்களை வச்சு அதை எப்படி கீழே கொண்டுட்டு போய் நினைக்கவே முடியல. அதனால் எந்த பொருளையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. சாப்பாட்டு பொருளை பொறுத்த வரைக்கும் அதை அரிசி தான் நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோம். அதை தாண்டி இந்த மாதிரி மற்ற பொருட்களுமே விளைவிச்சு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இதை நீங்கள் நேரடியாக பார்த்தாச்சு, காட்டியாச்சு. இப்போ போகலாம் நம்ம. ஓகே, மேலே பார்க்கணும். மேலே யாரும் தெரியாது, மேலே நாக்கு தள்ளிடும். சூப்பராக இருக்குது. நான் பூவோட பார்க்கறத கொடுத்து வைக்கல. பூ இல்லையா? இப்பதான் வந்து பூக்கிறதுக்கு அந்த மொக்கு விடுது. டிசம்பர்ல தான் பூக்குமா. டிசம்பர்ல கொத்து கொத்தா பூத்துருக்குது அப்படியே. அவங்க போட்டோ காட்டினாங்க, அதை சொல்றேன். அந்த டைம்ல வந்தோமா நிறைய மரம் ஃபுல்லா பூவா இருக்கும். இதுல ஏறி அவங்களே பறிச்சு போடுறாங்க. ஓகே, ஏதோ ஊர்ல இருந்துலாம் வந்து இதுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? போலாம் வா. எல்லாத்தையும் லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இறங்க ஆரம்பித்தோங்க. எங்கள் வீட்டுக்காரர் நான்லாம் மேலே ஏற மாட்டேன், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு வீட்லேயே உட்காந்துட்டாரு. அந்த மேலே மொட்டை மாடியில் போய் பார்த்தேன் இல்லைங்களா, அங்கே கீழே நல்லாவே வீடு இருக்குதுங்க, ரூம்பு, சமையல் கட்டு எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற வேலைக்கு வராங்க இல்லைங்களா ஆட்கள், அவங்களுக்குலாம் சமைச்சு போகிறதுக்காக அந்த வீடு அங்கே கட்டி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. தண்ணி தேவைப்படுறதுக்காக இப்படி தொட்டி கட்டி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது. மேலே போர் இருக்கு எங்களுக்கு. இதுக்கு மேலே எங்களுக்கு வேற 2 எஸ்டேட் இருக்கு. ரப்பர் 3 இந்த கப்பு எத்தனை 900 ml. ஆமா, 2 வச்சிருப்பா வச்சது. இடம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. எங்களுக்கு கீழே எல்லாம் இருக்கு, அங்க எல்லாம் பெப்பர் தான். என்ன இடம் இருக்கு? ஓமா, ஐயோ வா, வேண்டாம். அங்கே பார்த்தோம் இல்லைங்களா ரப்பர் மரம், அதுலேருந்து அந்த தொட்டாங்குச்சிலேருந்து பிடிக்கிற ரப்பர் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இதை ப்ராசஸ் பண்ணி அந்த ரப்பரை வந்து ரப்பர் ஷீட்டாக மாற்றி இந்த டயர்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. இதுதான் அங்கே ப்ராசஸ் நடக்குது. அந்த கம்பெனிக்குமே போய் அந்த ரப்பர்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே நாங்கள் போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து தேன் எனக்கு வந்து ஒரு நண்பர் கொடுத்தாரு. அங்கே வந்து அந்த எஸ்டேட்டை பார்த்துக்கிற மேனேஜர் அவர்
அவர் வந்து அவரை பார்க்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. அவர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசவும் அவர் வந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்து இந்த தேனை கொடுத்தாரு. இது வந்து அந்த எஸ்டேட்டில் வந்து சீசன் டைமில் தேன் வச்சு இந்த மாதிரி எடுப்பாங்களாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டு சொல்கிறேன். நான் இது அந்த சீசன் டைமில் தேவைப்பட்டால் எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், முதல்ல நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நம்ம ஊர் தேன் மாதிரி இருக்கா அப்படின்னு. ஏன்னா மலையில் இருந்துச்சுங்க அந்த தேன், அதனால் வந்து எதுவுமே கலப்படம் இல்லாமல் ஒரிஜினல் தேனாகவே அங்கே கிடைக்கிது அங்கே. அதனால தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். சரி, நமக்கு வந்து தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஓகே, இதை வந்து நான் சொல்லியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். நம்மளை பார்த்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை எங்கள் கூட பேசி அவர் பார்த்துட்டு உடனே எங்களுக்காக இது கிஃப்டாக கொடுத்தாரு. இதுக்கெலாம் ஒரு பெரிய மனசு வேணும் இல்லைங்களா? அதனால் அவருக்கு வந்து இந்த வீடியோ மூலியமாகவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஓகே, அவங்க வீட்டில் சாப்பிட்ட மதிய விருந்தை பற்றி நான் சொல்லியே தீரணுங்க. அவ்வளோ சூப்பராக செஞ்சு போட்டிருந்தாங்க. இலை சாதம்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து 3-4 வகை பொரியல் இருக்குங்க. அந்த பொரியல்லாம் நான் அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. நிச்சயமாக அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அதெல்லாம் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு அந்த ரெசிபி உங்களுக்கும் செஞ்சு காட்டுறேன், சரிங்களா? நம்ம எப்போவுமே வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்குமே போயிட்டு வரலாம். அவங்களுமே நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு இவங்க தான். நாங்கள் இந்த மாதிரி தான் போயிட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே வந்து கன்னியாகுமரியும் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.